வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். படத்துல ஒரு காட்சி எப்படி ஒரு 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 மேஜிக்ல அழகுபடுத்த முடியுங்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்களை உதாரணமா ஒரு காட்சியவே சொல்ல முடியும். அதே போல பாலச்சந்தர் சார் படங்களை எடுத்துக்கிட்டோம்னாக்க அவருடைய 100 படங்கள்ல இருந்து 1000 காட்சிகளை நம்மளால சொல்ல முடியுங்க. அந்த படத்துலங்க ஐயோ இந்த படத்துலங்க அப்படின்னு பாலச்சந்தர் சாருடைய ஒவ்வொரு காட்சியும் அப்படி நச்சு 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 நச்சுன்னு வச்சிருக்கிறதுல மகா வல்லவர் அவரு. இன்னும் சொல்ல போனா டைரக்ஷன் டச் அப்படிங்கிற வார்த்தையவே பாலச்சந்தர் சாருடைய படங்களை பார்த்துதான் தமிழ் சினிமா சொல்லிச்சு, தமிழ் சினிமா ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அவர்கள் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு காட்சி என்னைய ரொம்ப ரொம்ப ஈர்த்த காட்சி. அவர்கள் திரைப்படம். அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே அணு நம்ம மனசுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருவா. அந்த அணுவோட புருஷன் இருக்கானே கொடூரன் சைக்கோ ராமநாதன், அவன் வந்து ஞாபகத்துக்கு வந்துருவான். சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நினைக்கிறேன், ஒரு 8 வருஷம் இருக்குமான்னு தெரியல, விஜய் டிவி நீயா நானாவில் ஒரு கோபிநாத் அவர்கள் நடத்தின ஒரு இதுல வந்து அந்த அவர்கள் ராமநாதன் மட்டும் என் கையில கிடைச்சானா கொன்னுருப்பேன் அப்படின்னு ஒரு லேடி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை ரஜினிகாந்த் சார் பிரமாதமா பண்ணியிருப்பாரு. ரஜினிகாந்த், ரவிக்குமார், கமல் சார் 3 பேருமே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அணு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சுஜாதா வாழ்ந்திருப்பாங்க. கதைப்படி சுஜாதா ரஜினி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்புறம் குழந்தை பிறந்துடும். ஆனா சுஜாதாவும் ரஜினியும் விலகிடுவாங்க. முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படி மும்பையில இருந்து, மும்பையோ டெல்லியோ அது மாதிரி மும்பை தான் நினைக்கிறேன், அங்கிருந்து வந்துருவாங்க. வந்துட்ட பிற்பாடு இங்க சென்னைக்கு வந்துருவாங்க. சென்னையில தான் அவங்க ரஜினியோட அம்மாவும் இருப்பாங்க. அதே சென்னையில இங்க வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போவாங்க. அப்படி வேலை செய்யற இடத்துல தான் கமல் அங்க வேலை செய்வார். இப்படி ஒரு பக்கம் இருக்க அவங்க வந்து ஒரு சாமியார்கிட்ட இவங்க வந்து வேண்டிக்குவாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. இந்த சமயத்திலேயே அங்க ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். என்ன அப்படின்னு சொன்னாக்க, சுஜாதாவுக்கும் ரஜினிக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயமே ரஜினியோட அம்மாவுக்கு தெரியாது. தன்னுடைய பையன் மும்பையில் இருக்கான் தெரியும், கல்யாணம் பார்க்குறாங்க. ஆனால் சுஜாதாவு கூட அங்கே கல்யாணம் ஆனது அங்கே அம்மாவுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரும் வந்திருப்பாங்க. ரஜினியோட அம்மா வந்து பேசுவாங்க. ரஜினியோட அம்மா வீட்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க. இந்த மாதிரிங்க அப்படின்னு பொண்ணை பார்த்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ பஸ் பஸ் அப்படின்னு அந்த பொண்ணு, அதாவது மணப்பெண், அவ சொல்லுவா, அந்த பொண்ணு சொல்லுவாள் அவங்க அப்பா கிட்ட. என்னங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. யாரு? ரஜினியோட அம்மா கேரக்டர். என்னங்க பஸ்ஸுங்கிறாங்க, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சாமா என்னவா அப்படின்னா, இல்லைங்க பஸ்ஸுனா ஓகே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் 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 அப்படின்வாங்க. ஹிந்தி வார்த்தை. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஹிந்தி வார்த்தைங்க. அப்படியே உங்கள் பொண்ணுக்கு ஹிந்தி தெரியுமா அப்படின்னா, தெரியுங்க. நல்ல வேலையாக போச்சுங்க. இது மாதிரி ஒரு லெட்ரு ஒன்று வந்துச்சு, அந்த என் பையன் லெட்ரு எழுதியிருந்தான். அந்த லெட்டருக்குள்ளாரையே இன்னொரு லெட்டர் இருந்துச்சு, அது ஹிந்தியில் இருக்கு. அந்த லெட்டர் என்னன்றது எழுதியிருக்குன்னு தெரியல. உங்கள் பொண்ணுக்கு ஹிந்தி தெரியும்ல, அதாவது ரஜினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட ரஜினியோட அம்மா வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. என் பையன் எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்கான், அதுக்குள்ளார ஹிந்தியில் எழுதின ஒரு லெட்டர் இருக்கு, இது என்னன்றது எனக்கு தெரியல, ஒருவேளை இது வேற யாருக்கோ போக வேண்டிய லெட்டரா என்னமோ தெரியல, இதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு மும்பையில் இருக்கிற ரஜினிகாந்தோடைய சென்னையில் இருக்கிற அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ரஜினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட அந்த லெட்டரை கொடுப்பாங்க. அந்த லெட்டரை பிரித்து படிச்சுட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவா அந்த பொண்ணு. யாரு? ரஜினியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு பெண் பார்க்கும் படம் நடந்திருக்குல்ல, அந்த பொண்ணு ஃப்ரீஸ் ஆகி என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி அந்த ரஜினியினுடைய வீட்டில் இருக்கிற, மும்பையில் ரஜினிகாந்தனுடைய வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்கார பெண், அந்த வேலை செய்கிற பெண் வந்து ஹிந்தியில், அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தான் தெரியும், அதனால ஹிந்தியில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்கா? அம்மா, உங்கள் பையன் ராமநாதனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருச்சு, ஆனால் டைவர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருக்கும். அந்த கடிதத்தில் உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு,
குழந்தையும் இருக்கு, டைவர்ஸும் ஆயிடுச்சு. இதை யார் படிக்கிறா? ரஜினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்கல்ல, அந்த பொண்ணு படிச்சு ரஜினியோட அம்மாவுக்கு இதை சொல்லுவாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது டைவர்ஸா ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, வேணும்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அப்படி ஏதோ ஒன்று பேசுவாரு. அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னாங்க இல்லையா அந்த பொண்ணு, பஸ் 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 அப்படின்னு. ஏன் பஸ் பஸ்ன்னு சொல்றாங்க? ஏதாவது பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு ரஜினியோட அம்மா கேட்டாங்கல்ல. அப்ப அந்த பொண்ணோட அப்பா சொல்லுவார்ல, இல்லைங்க பஸ் பஸ்னாக்கா போதும் அப்படின்னு அர்த்தம். போதுப்பா, ஏன்பா போதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தியில வந்து பஸ் பஸ்னா போதும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இப்ப இந்த கடிதத்தை அந்த பொண்ணு கடிதத்துல ஹிந்தியில இருக்கிற விஷயங்களை சொல்ல ரஜினியோட அம்மா புரிஞ்சுக்குவாங்க. தன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா வந்து, இல்லைங்க அதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா, வேணுனாக்கா அப்படின்னு அப்படி இழுப்பாரு. பஸ் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போதும் போயிட்டோம் அப்படின்னு. ஒரு தமிழ் சினிமாவில் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்க வந்த பொண்ணு மூலமாவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை எவ்வளவு அழுத்தம் திருத்தமா அந்த பஸ் பஸ் அப்படிங்கிற அந்த ஹிந்தி வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு விளையாண்டு டச் பண்ணியிருக்காருல, அதுதான் பாலச்சந்தர் சார் டச். அதுதான் இயக்குனர் சிகரத்தினுடைய டச். அதுதான் கே பாலச்சந்தர் சாருடைய டச். அந்த அவர்கள் படத்தை இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. இது மாதிரி அவர்கள் திரைப்படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கு. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க விரும்புபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னாக்க அது எனக்கு இன்னும் உற்சாகம் தருவதாக அமையும். உங்களுக்கு பிடித்த காட்சி எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பர்களே. வணக்கம்.